ஏண்டா டேய், இது ஒரு கன்றாவியான காவிய காதல். இந்த காதல் ஏன்டா எங்கிட்ட ப்ரமோட் பண்ற? அந்த இலவெல்லாம் பார்க்கணுங்களா தலையெழுத்தாடா? ஏடா லைவ்லேயே நாங்கள் பார்க்க முடியாம வெறுப்பில் சுற்றிட்டு இருக்கோம். நீ ஏடா 3 நாளை தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்க. 3 நாளை ப்ரொமோட் பண்ணியிருக்கான் ப்ரோ. நல்லா பாருங்க, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இன்னைக்கு 3 நாளா தொடர்ந்து ப்ரொமோல பார்த்தா கரெக்டாக ஒரு கட்டு வச்சுக்கிட்டே இருக்கான். எப்படிடா, எதுக்கு நீ பண்ற இந்த விஷயத்தை எனக்கு புரியல. என்ன நீ ப்ரொமோட் பண்ண விரும்புற? இந்த 3 பேருக்கான இந்த கன்றாவி காதலை ப்ரொமோட் பண்ணி அதை வச்சு கண்டென்ட் எடுக்கலான்னு பார்க்குறியா? கண்டென்ட் எல்லாம் மீறி போயிடும். ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இவங்க எல்லாம் மீறிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க 3/4 பேர் கடுப்புல இருக்கா, நாங்க வெறுப்புல இருக்கோம். நீ எங்களை போட்டு கூட கொஞ்சம் அப்படி எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு இருக்கா. சரிப்பட்டு வர நண்பர்களே, சரிப்பட்டு வர பார்த்து இருந்துக்கோ, அம்பிட்டு தான் சொல்ல முடியும். அப்புறம் என்னப்பா வீட்டுக்குள்ள சீட் எடுத்த மாதிரி இருக்கு, நம்மளால பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. ஆகா, நான் கூட நினைச்சேன் வீட்டுக்குள்ள சரி முதல் ப்ரோமோ ஃபயரா இருந்தானே, 2வது ப்ரோமோ தான் மொக்க அந்த காவிய காதல் வந்திருக்குது. 3வது ப்ரோமோல கண்டிப்பா ஏதாவது ஒரு சண்டே தான் காட்டுவாங்கன்னு பார்த்தா 3வது ப்ரோமோல மண்ணலி போட்டு முக்கிட்டானோ. வீட்டுக்குள்ள மழை வேற வந்துட்டு இருக்குதுல, அதனால என்ன பண்ணிட்டானோ மார்னிங் ஆக்டிவிட்டி மாதிரி ஈவினிங் ஆக்டிவிட்டி ஒன்று வச்சிருக்கானோ. ஈவினிங் என்ன பண்றானோ மொத்தமா எல்லாம் உட்காந்து ஒரு பவுல் நிறைய சிட்டள்ளி போட்டு பிக் பாஸ் அனுப்பி போட்டுருக்காரு. அந்த ஒவ்வொரு சீட்டுலயுமே 2 வாக்கியங்கள் இருக்கு போல. 2 வாக்கியங்கள் யாருக்கு பொருந்தும் அதுக்கான காரணங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஏண்டா சும்மாவே அவனை வீட்டுக்கு அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் போனாலே இப்படிதான் கூட்டு ஒருத்தரை நிப்பாட்டிட்டு ஒருத்தரைய பத்தி சொல்லி அவனை பத்தி பேசி இவனை பத்தி பேசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெய்லி அதான் நடந்துட்டு இருக்கு. இது நீங்க புதுசா டாஸ்கா வேற கொடுக்கணுமாடா? அப்ப மண்ணலி போட்டு முக்கிட்டான ப்ரோ, இன்னைக்கு ஈவினிங் அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு பெருசா சண்டெல்லாம் இருக்கான்னு எனக்கு தோணுது. இல்ல சீட் எடுக்க போறதுக்கு வேற மாச்ச பண்ணிட்டு 3/4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இல்ல பிக் பாஸ் அங்க இருந்து காண்டாய் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு போல. நீ தான் தைரியமான ஆளாச்சா, சொல்லு பார்த்து சொல்லு அப்படின்னு மாதிரி ஏத்தி விடுறாரு. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து சௌந்தர்யா தான் ஒரு சீட் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன இலவ வாஸ்தாங்கன்னு தெரியல, சௌந்தர்யா முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பேக் ஏமா சொல்லுமா நீ அப்படின்னு பார்த்தா கடைசியில சாட்சன் அப்படிங்கிறாங்க. காரணம் கேட்டா தான் தெரியாத. காலைல இருந்து இல்ல நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க, அதுக்கு போய் காரணம் கேட்டா காரணம் மட்டும் தெரியல. ஆனா அது அவங்க தான் சொல்றாங்க. அதே மாதிரி நேத்து மஞ்சரிக்கு நடந்துச்சு, காலங்காத்தால முத்துக்கு நடந்துச்சு, இப்ப சாச்சனாக்கு ஒரு சீட் எடுத்து படிச்சா அந்த சீட்டு யாருக்குன்னு கூட சொல்ல மாட்டேங்காங்க. சாச்சனாக்கான ரீசன் தெரியல. அடுத்த யாரப்பா அடுத்த சாச்சனா வராங்க. என்னமா சொல்ற நீ? என்னமா கியூட் பேராமா? சாச்சனாக்கு வந்து அந்த சீட்டுல என்ன வந்திருக்குன்னா கியூட் பேர் யார் இந்த வீட்டுல? கியூட் பேர் ஏடா கியூட் பேர் என்ன ப்ரொமோட் பண்றியா நீ? இந்த இளவடி ப்ரொமோட் பண்றியா? அந்த கியூட் பேர் அந்த பொண்ணு விசாலு அப்புறம் பேர் என்ன தர்ஷிகான்னு சொல்லிச்சான்னு கூட நமக்கு தெரியல. ஆனா ப்ரொமோ கார்ட்ல ஒன்று காட்டுறான் பாருங்க. அப்படியே அவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு பிளர் கொடுத்து அப்படியே அவங்களுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்றான். நீ என்ன காட்டுன்னு விரும்புற? ஏண்டா அவ அக்காடா, அவன் தம்பிடா, 2 பேரும் ஆல்ரெடி காவிய காதல் கன்றாவியான காதல்கள் இருக்காங்க. நாங்க அதை வெறுப்புல சுத்திட்டு இருக்கோம். நீ ஏடா ஒரு மாதிரி பிளர்லாம் போட்டு தனியா காட்டுற? எனக்கு புரியடா. என்னடா ட்ரை பண்றீங்க இப்பெல்லாம்? நீங்க பண்றீங்கன்னு தெரிஞ்சுன்னா அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதை விட மோசமா பண்ணுவாங்க. நீங்க ப்ரொமோல போடுறீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு வேற லெவலில் இருக்கும். நைட்டுலாம் நீங்கள் ப்ரொமோவாக போட வேண்டியிருக்கும். அப்புறம் அதாவது நைட்டு நடக்கிற சீன் ஏதாவது ப்ரொமோ போட வேண்டியிருக்கும். அப்படி சொல்கிறேன். நைட்டு இவங்க தான் சண்டை சொல்கிறேன் ப்ரோ. நைட்டாக தான் சண்டை கண்டை போட்டாங்கன்னா போச்சு, அதை சொல்கிறேன். அதுதான் ப்ரொமோ போட வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன். அதான் போட்டுக்கிட்டு தொலைஞ்சிடாங்கடாப்பா. இல்லை அக்கா தம்பிக்கு வேற ஃபோக்கஸ் வச்சுட்டான்ல. அடுத்து ராணோ வராப்பில். ராணோ என்ன சொல்கிறேன்னா இவங்க பாயசனை கூட பாயாசம் மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லும் போது ஒரு ஃபோக்கஸ் வைக்கிறானா சௌந்தர்யாக்கு. இது ஃபோக்கஸ் அங்கே உண்மையாக இருந்தான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அவனை ப்ரொமோ கட்டில் ஒன்று கட் பண்ணுறான்னு தெரியுமா? பயங்கரமா பண்றீங்கடா. ப்ரோமோ கட்ல அங்கிட்டு ஒரு கட்டு இங்கிட்டு ஒரு கட்டை போட்டு கரெக்டா இங்க கொண்டு சொருவிட்டான சௌந்தர்யாவை. ஆனா ராணோ யார சொன்னா நமக்கு தெரியாது. ராணோ பேரே சொல்ல, ஆனா இங்க நமக்கு கொண்டு சொருவி வச்சுட்டானோ. அடுத்து என்னப்பா? அடுத்த மஞ்சரி வந்து என்ன சொல்றேன்னா ஃபுல்லா நாடகம். இந்த வீட்டுல ஒருத்தவங்க ஃபுல்லா நாடகம் ஆடிட்டு இருக்காங்கன்னா யார சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும் போது சிவகுமாருக்கு ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி இப்போ எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவை தான் சொல்லியிருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அங்கிட்டு உள்ள கட்டை இங்கிட்டு உள்ள கட்டை அங்கே மாத்தி மாத்தி சொல்லிட்டான்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி கண்டிப்பா சௌந்தர்யாவை தான் சொல்லியிருப்பா. பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க, அதான் நடக்க போகுது. அடுத்தது அஞ்சிதா ஒரு சீட் எடுக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க? நீ அங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு போல. அங்கிட்டு போனா என்னப்பா தள்ளி போப்பா அங்கிட்டு அப்படின்ற மாதிரி வருதான். அது யாரு கொடுக்குறாங்கன்னா ஜாக்லின் கொடுக்குறாங்க. அப்படியே ஜாக்லின் கொடுக்குறாங்க. ஜாக்லின் கொடுத்துட்டு ஜாக்லின் நீ தள்ளி என் பக்கத்திலே வராதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜாக்லின் அங்க இருந்து ஒரு தக்கு கொடுக்குறாங்க. ஏய் உன் பக்கத்துல நான் வரவே இல்லடா, நான் படம் பக்கத்துல வந்தேன், உன் பக்கத்துல வந்தா தள்ளி போறதுக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. மொத்தத்துல வீட்டுக்குள்ள இவனை சும்மாவே இந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் வச்சு ஒன்மத்தை கக்கிட்டு தான் இருக்கான். ஓகேவா? சும்மானாச்சும் கூட இதான் பண்றான். இதே ஒரு தனியா ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து இவனை பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து இப்படி ஒரு வன்மத்தை கக்க வைக்கணும்னு எனக்கு தெரியல. பட் இப்பதான் ஆரம்பிக்கும் போது லைவ்ல. ஏன்னா அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கல வீட்டுக்குள்ள, இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, இவனை வச்சு எப்படி மேய்க்கணும்னு தெரியல. அதனால ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கான. மொத்தத்துல இந்த வீட்டுல கியூட் பேர் அப்படின்னு கேட்டா எனக்கு எல்லாம் தெரியாதுப்பா. அது யாரை கொண்டு கொடுக்குன்னு தெரியல. வேணா ரஞ்சித்துக்கும் நம்ம ஆனந்திக்கும் கொடுக்கலாமா? எப்படி இருக்கும்னு கேட்கறேன். உங்ககிட்ட கேட்கறேன் நண்பர்களே, உங்ககிட்ட கேட்கறேன் நண்பர்களே. நான் சொல்லல. ஆமா, நம்ம சொல்ல முடியுமா? அவங்க 2 பேரும் எப்படி பழகுறான்னு நமக்கு தெரியல. அவங்க கிட்ட நார்மலா கேட்கறேன். கியூட் பேர் அப்படின்னா யார் 2 பேரும் கொடுத்தா கரெக்டா இருக்கும்? நீங்க மறக்காம கமெண்ட்ல பிடிக்க. வீட்டுக்குள்ள யார் இந்த விஷத்தை கூட பாயாசம் மாதிரி கொடுப்பாங்க, அந்த பாயசம் கூட பாயாசம் மாதிரி கொடுப்பாங்கன்னா யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா நான் ஒரு ஆளுக்கு சொல்லுவேன், நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. என்ன ப்ரோ அந்த அக்காவை போட்டு அடிச்சுட்டே இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் சொல்றேன், எங்க அக்கா ஆனந்தி மட்டும்தான் அதுக்கு தகுதியான ஆள் நண்பர்களே. அதை தவிர்த்து நீங்க வேற யாருக்கா கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம்.
எங்கள் அக்கா ஆனந்திக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக பாயசனை கூட பாயாசம் மாதிரி ஊட்டு விடுவாங்கன்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள 20 நாமும் யார் மண்டையா என்னத்தையா கழுவி விட்டு மண்டைக்குள்ள எதாவது இருக்கான்னு எட்டி பார்த்து அந்த மண்டைக்குள்ள என்னத்தையா ஊற்றி விட்டு சுற்றுற ஆள் எங்கள் அக்கா தான். ஓகேவா? எவன் சும்மா இருந்தாலும் கூட்டு மண்டை கழுவி விட்டுருவாங்க. அந்த வகையில் எங்கள் அக்காவுக்கு அதை கொடுத்தீங்கன்னா எங்கள் அக்கா ரொம்ப பெருமைப்படுவாங்க நான் சொல்கிறேன். ஸோ மறக்காம அதை முடிஞ்சா பண்ணி விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் படிச்சிருப்பாங்களா, ஃபுல் நாடகம் அப்படின்னு மாதிரி படிச்சிருப்பாங்களே, ஃபுல் நாடகம் அந்த வீட்டில் திரும்பி நான் ஒரு ஆள் சொல்லுவேன், நீங்கள் கோச்சிப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். அதுவும் எங்கள் அக்கா ஆனந்தி அக்காவுக்கு தான் பையாகணும். ஏன்னா எங்கள் அக்கா தான் நாடகம் போடுவாங்க. உண்மையாங்க எங்கள் அக்கா நாடகம் மாதிரி இந்த வீட்டில் யாராவது நாடகம் போட முடியாது. அந்த அளவுக்கு தரமாக நாடகங்களை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. தரமா பண்றாங்க. உண்மையா நல்லா பாத்தீங்கன்னா ஒன்னு உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க, உங்ககிட்ட இந்த கண்டென்ட் எல்லாம் ஏத்தி விடுவாங்க, ஆனா தள்ளி போயிட்டு அதே கண்டென்ட் கேவலமா பேசுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு தர்ஷிகா கண்டென்ட்டை ஒரு வகையில ஏத்தி விட்டாலும் நம்ம அவங்க பேரு ஆனந்தி தான். நிறைய இடங்கள நான் கவனிச்சிருக்கேன். போய் உட்காந்து வேணும்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷிகாட்ட ஏதாவது ஒன்று பேசி, என்னடா நீங்க 2 பேரும் கியூட்டா பண்றீங்க, சூப்பரா இருக்கே அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்றது. அதை பார்த்துட்டு அங்கிருந்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, தர்ஷிகா ஓகே அப்போ நம்ம லவ் கண்டென்ட் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கு, நம்ம இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அப்போ நமக்கு ஓட்டுகள் வரும்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஐயோ அவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறது சரியில்லை, அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்கள பற்றியே சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த இதில் இருக்க எல்லாமே எங்கள் அக்கா கொடுக்கலாம், கண்டிப்பாக எங்கள் அக்கா கொடுக்கலாம். நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் யோசித்து கொடுங்க. அதே மாதிரி அங்கிட்டு போ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, தள்ளி போடா அப்படின்னு, அதே எங்கள் அக்கா கொடுக்கலாம். ஏன் ப்ரோ அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் கொடுக்கலாம் நண்பர்களே. யோசித்து பாருங்க, எங்கள் அக்கா கொடுக்கலாம். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு யார் கொடுக்கலாம்னா ஆண்கள் கொடுக்கலாம். 24 ஆண்களை பத்தி ஏதாவது சொல்றாங்களா, ஆண்கள் எப்படி ஆண்கள் வந்து ஈகோ பிடிச்சவங்க, ஆண்களால டாஸ்க் சரியா பண்ண முடியாது, இந்த டாஸ்க் நேற்று வந்து நம்ம அன்சிதம் ஜாக்லின் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்களே அந்த டாஸ்க் எல்லாம் ஆண்களால பண்ணிருக்கே முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கீழ்த்தரமா இறங்கி ஆண்களை மட்டுமே குறி வச்சுட்டு இருக்க நம்ம ஆனந்திக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனந்தி அவர்கள் கொடுத்து ஆண்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்கம்மா, தயவுசெய்து ஆண்கள் பக்கத்தில் வராதிங்க, அங்கிட்டு தள்ளியே இருங்க அப்படின்னு மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மொத்தத்தில் வீட்டை போட்டு போர் அடிக்க வைக்கிறானுங்கிறது தான் உண்மை. ஓகேவா? அந்த டாஸ்க் எனக்கு என்னமோ 8 மணிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டாஸ்க்ல ஃபைட் வரமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஓகேவா? இந்த டாஸ்க்ல ஏன்னா அந்த ப்ரொமோல பார்த்தாலே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு உட்காந்துருக்கானு. ஓகே தான், இதாக ஒன்று சொல்லியிருப்போம். ஆனால் ஃபைட் வர அளவுக்குலாம் இருக்காது. சும்மா மாற்றி என்னத்தையா பேசுகிறோம். டெய்லி நடக்கிறதானே ப்ரோ, டெய்லி காலங்காத்தில் மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று வைக்கிறானு. அப்படி இல்லைன்னா போர் அடிக்குமோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லி தான் கலாய்ச்சிட்டு இருக்கானு. ஸோ அந்த வேலை எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபைட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கான எபிசோட் நக்கிட்டு போயிட்டு தான் சொல்லி ஆகணும். நாளைக்கான எபிசோட் தான் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். மேபி நைட்டு கண்டென்ட் இருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு நைட்டு வந்து ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 14 பேர் இருக்கானோ, இல்லை 14 இல்லை 15 பேர் இருக்கானோ. இந்த 15 பேரை இவங்க எப்படி அவுட் பண்ண போகிறேன்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் பெருசாக மழை இல்லை சென்னையில், அதனால் நாளைக்கான எபிசோட தான் நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டக்குன்னு ரூலை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வச்சு டப்பு பிச்சு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து. உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மாறி போகுது பிக் பாஸ். 1 லட்சம் பேர் நேற்று தான் பார்த்தானுவேன். இன்னைக்கு அந்த 1 லட்சம் வியூவர்ஸ் வந்துடுவாங்கன்னு சொல்லி எட்டி பார்த்தா அதுக்கு முன்னாடி முடிச்சு விட்டானுவேன். மழை தான், மழை இல்லைன்னா நல்லா பண்ணியிருப்போம். ஏன்னா இண்டிவிஜுவல் டாஸ்க் நல்லா தான் ஆடுறானுவேன். மழை வந்து மொத்தத்தில் கெடுத்து விட்டுன்னு சொல்லி ஆகணும். அண்ட் உங்ககிட்ட நான் கடைசியாக ஒன்று கேட்கணும். வீடியோ லைக் பண்ணியிருப்பேன் நான் நம்புறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்ககிட்ட என்ன கேட்கணும், 10 பேர் நாமினேஷன் இருக்காங்களா, அந்த 10 பேர் நாமினேஷன்ல யார் 2 பேர் வெளியே போனா கரெக்டா இருக்கும், இந்த வீடு விளங்கணும்னா யாரை சொல்லுன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. நான் 2 பேர் வச்சிருக்கேன், ஓட் லிஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு சொல்லி நான் அடுத்த மென்ஷன் பண்றேன். முடிச்சு விட்டானு ப்ரோ.